உறுதியாக சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட என்னங்க அம்மா நான் எங்க சொல்றேன், நான் ஒன்றும் சொல்லலை. என்ன இது என்ன டுபாக்கூறாரு? ஒருத்தர் கேட்டாரு, விஜய் அரியலூர்ல வந்தப்போ உங்க தொலைக்காட்சி நிறுவன நண்பர் தான் கேட்டாரு, அவருடைய ஸ்டைல் அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு. அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா, அது எங்க அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு சொன்னேனே தவிர, நீங்களா ஒன்னு உருவாக்காதீங்க சார். எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்குன்னு தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அதை பத்தி நம்ம என்ன சொல்றது? இப்ப நான் சொல்லலையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும், நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றேனே. அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கான தலைமை யார் இருப்பாங்க சார்? நாங்கள் பதவி ஏற்கிற, நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். சொல்றேன், முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. விஜய் வரையால திமுக ஆட்சிக்கு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்குலாம் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது. நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள், அரசியல் வல்லுநர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும். ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன், எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் 75 வயது வருட கட்சிக்கும் 50 வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது. உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவ்வளவுதான். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அமமுக இடம்பெறும் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும், பழனிசாமி டெல்லி செல்வது அவர்